சங்கீதம் 139 1 முதல் 8 வரை. பகுதி 1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 2. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளைத் தூரத்திலிருந்து அறிகிறீர். 3. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னைச் சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்குத் தெரியும். 4. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, இதோ, கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். 5. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி, உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். 6. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும், எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. 7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? 8. நான் வானத்திற்கு ஏறினாலும், நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், நீர் அங்கேயும் இருக்கிறீர். சங்கீதம் 139 எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் என்ற தலைப்பில் சிறு தியானம். இறைவனின் முடிவில்லாத பிரசன்னத்தையும், அவரது வியக்கத்தக்க ஞானத்தையும் நமக்குத் தெள்ளத்தெளிவாக படம் பிடித்துக் காட்டுகிறது. நாம் அமர்வதையும் எழுந்திருப்பதையும், நம்முடைய நினைவுகளையும் தூரத்திலிருந்தே அறிகின்ற தேவன், நம் ஒவ்வொரு அசைவையும் நுணுக்கமாக கவனிக்கிறார். நாம் அவருடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போக முடியும், அல்லது அவருடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓட முடியும் என்ற சங்கீதக்காரனின் கேள்வி, இறைவனின் சர்வவியாபகத்தை ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறது. வானத்தின் உயரங்களுக்கு நாம் சென்றாலும், பாதாளத்தின் இருண்ட ஆழங்களில் நாம் படுத்திருந்தாலும், அங்கேயும் அவருடைய ஆளுகை மாறாமல் நிறைந்திருக்கிறது. விடியற்காலத்துச் செட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடைமுனைகளில் நாம் சென்று தங்கினாலும், அவருடைய வல்லமையுள்ள வலதுகரம் நம்மை பிடித்து பாதுகாப்பாய் வழிநடத்தும். இருள் நம்மை மூடிக்கொண்டாலும், இறைவனின் பார்வைக்கு இருளும் வெளிச்சமும் ஒன்றே. அவரிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் எச்சரிக்கையும் ஆறுதலுமாகும். தாயின் கருவில் நாம் உருவாவதற்கு முன்பே நம்மை பார்த்த கண்கள், நம்முடைய வாழ்வியல் ஒவ்வொரு நாளையும் ஏற்கெனவே தமது புஸ்தகத்தில் திட்டமிட்டு எழுதி வைத்துள்ளன. இத்தகைய ஆச்சரியமான அறிவு நமக்கு எட்டாதது என்று நாம் வியக்கும் வேளையில், நாம் ஒருபோதும் தனிமையில் விடப்படவில்லை என்ற மாபெரும் நம்பிக்கை நம் இதயத்தை நிரப்புகிறது. நம்மைச் சூழ்ந்து நிற்கும் இறைவனின் பிரசன்னம் பயத்தை போக்கி, இக்கட்டான சூழல்களில் நமக்கு பாதுகாப்பையும் மன அமைதியையும் அளிக்கும் ஒரு கேடயமாக இருக்கிறது. எனவே, நம்மை முற்றிலுமாய் அறிந்த அந்த பரலோகத் தந்தையிடம் நம் இதயத்தை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து, நம்மை நித்திய வழியில் நடத்தும்படி அவரிடம் இன்று சரணடைவோம். ஆமென்.